இந்திய விவசாயத்துறைக்கு ட்ரம்பால சிக்கலா? பல நாடுகளோட சேர்த்து இந்தியாவுக்கும் செக் வைக்கிறாரா ட்ரம்ப்? நாம ஏன் இதை பேசுறோம்? ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸோட வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டு அதை அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதுல இருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த ஒப்பந்தம் ஒருதலைபட்சமா இருக்கு, ஆனா இது உலகத்திலேயே மிகப்பெரிய நல்ல ஒப்பந்தம் அப்படின்னு ட்ரம்ப் ப்ரமோட் பண்றாரு. But I just signed the largest trade deal in history. I think maybe the largest deal in history with Japan. And that was done with Japan. They had their top people here, and we worked on it long and hard, and it's a great deal for everybody. I always say it has to be great for everybody. It's a great deal. A lot different from the deals in the past, I can tell you that. But we're doing really well as a country. We're strong. இப்போ ட்ரம்ப் பேசினதை பார்த்தோம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதைக்கு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதுதான் ட்ரம்ப் கொடுத்த டெட்லைன் நிறைய நாடுகளுக்கு. இதுல இந்தியாவும் அடக்கம். எதுக்காக இந்த டெட்லைன்? எல்லா நாடுகளுக்கும் அதிக வரி விதிப்பு மிரட்டலை ட்ரம்ப் விடுக்கிறாரு. அதனால ஒன்று மாற்றி ஒன்றுன்னு எல்லா நாடுகளும் வரிசை கட்டி அமெரிக்கா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இதுல நிறைய நாடுகள் அடுத்தடுத்து ஒப்பந்தத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் மூலமா ட்ரம்ப்புடைய எண்ணம் என்ன, இவங்க இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்றதுக்கு என்ன ஃபார்முலாவை பின்பற்றுறாங்க அப்படின்றத அமெரிக்காவோட நட்புல இருக்கக்கூடிய சில நாடுகள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் இப்போ ஒப்பந்தத்துக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. சரி, இது என்ன ஃபார்முலால இருக்கு? இதுல இருந்து நாம நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா இப்போ ட்ரம்ப் அதிக வரி விதிப்பு அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுத்தார் இல்லையா? என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதுல இருந்து பெரிய அளவில் வரி குறைக்கப்படலை. அதாவது இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் அங்கே வரி விதிக்கிறாரு. அது இவ்வளோ நிறைய இருக்குன்னு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர் கொடுத்து ஆகஸ்ட் 1க்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இல்லைனா இந்த பெரிய வரிகள் விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் இருந்து ஒரு சில சதவீதம் தான் குறைச்சிருக்காரு ஒப்பந்தத்தில். இரண்டாவது விஷயம், இது இல்லாமல் மற்ற நாடுகள் எல்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் இதில் பேச்சுவார்த்தை நடக்குது. அது மட்டும் கிடையாது, ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய நாடுகள் அவங்க நாட்டில் அமெரிக்காவுக்கு நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யணும் அமெரிக்காவில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் அப்படி இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த நாடுகள் வரி விதிக்கக்கூடாது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய பொருட்களை பெரிய விலைகளுக்கு வாங்கணும் செய்திகளில் இடம்பெறக்கூடிய வகையில். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஓப்பன் மார்க்கெட் கொடுக்கணும். முக்கியமாக எந்தெந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய துறைகள், அதாவது அவங்களோட மக்களுக்கு முக்கியமான துறைகள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சென்சிட்டிவான இண்டஸ்ட்ரீஸை அமெரிக்காவுக்கு அவங்க கொடுக்கணும். அமெரிக்கா அந்த துறையிலையும் அந்த நாடுகளில் கால் பதிக்கணும்னு நினைக்கிறது இது மூலமாக தெளிவாகுது. சரி, உதாரணத்துக்கு இப்போ நாம் ஜப்பானை எடுத்துக்கலாம். ஜப்பான் இப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அறிவிப்பின்படி, ட்ரம்ப் சொல்கிற அறிவிப்பின்படி ஜப்பானுக்கு 15% வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க பெரிய அளவில் குறைக்கலை. அடுத்ததா ஜப்பான் $550 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 90% ப்ராஃபிட் அமெரிக்காவுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஜப்பான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு. இது ஆட்டோமொபைல் துறை, அதாவது கார்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க ஜப்பான். ஆனால் அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து கார், ட்ரக் இதையெல்லாம் இறக்குமதி செய்ய போகிறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே ரைஸ், அரிசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் ஜப்பானும் ஒரு மிகப்பெரிய நாடு தான். ஆனால் அமெரிக்கா கிட்ட இருந்து ரைஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விவசாயம் சார்ந்த பொருட்கள், விவசாய பொருட்கள் நிறைய அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க இறக்குமதி பண்ண போகிறாங்க. இந்த 2 துறையுமே ஜப்பானுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய துறைகள். ஆனால் இந்த 2 துறைகளில் நிறைய சலுகைகளை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ஒருதலைபட்சமாக இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ஆனாலுமே ஜப்பான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ட்ரம்ப்போட இந்த ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு மற்றொரு உதாரணம் பிலிப்பீன்ஸ். பிலிப்பீன்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓப்பன் மார்க்கெட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது
அமெரிக்காவில் இருந்து எந்த பொருட்களை இறக்குமதி செஞ்சாலும் அவங்களுக்கு வரி கிடையாது. எல்லா துறையிலையும் அவங்க பொருட்களை இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அந்த ஒரு முடிவுக்கு பிலிப்பீன்ஸ் வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 20% வரி விதிக்கப்படும்னு மிரட்டல் விடுத்திருந்தது. அதில் இருந்து ரொம்ப 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 குறைவான இறக்கம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 19% அளவுக்கு தான் அவங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்பு அப்படின்றது நடந்திருக்கு. இதை பற்றி பிலிப்பீன்ஸோட பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? Because we have a tariff on American automobiles, we will open that market and no longer charge tariffs on that. So there's several, but also the other side of that is an increased importation from the United States for soy products, wheat products, and pharma. But the number that we had to work on was 20. So we tried very hard to see what we can do, and we managed the 1% decrease in tariff rates. அவர் சொல்லியிருக்காரு, இந்த 1% வரி குறைப்பு அப்படின்றது சின்னதாக உங்களுக்கு தெரியும், ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே பிலிப்பீன்ஸும் அமெரிக்காவும் இராணுவ ரீதியாக நிறைய கொடுத்தல் வாங்கல்ல இருக்காங்க. முக்கியமாக அமெரிக்கா இராணுவ ரீதியாக அதுலேயும் தொழில்நுட்ப ரீதியாக பிலிப்பீன்ஸுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வருது. அதில் நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது. இப்போ பிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் தென் சீன கடலில் அவங்களுக்கான பங்கு குறித்து சில பிரச்சனைகள் சீனாவோட போயிட்டுருக்கு. அதனால இருக்கக்கூடிய அழுத்தத்தில் கூட அவங்க அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு சலுகை கொடுத்து சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இவங்க 2 பேருடைய ஒப்பந்தம் மட்டும் கிடையாது, இந்தோனேஷியாவுக்கும் இதே மாதிரியான ஒரு முறை தான். 99% அளவுக்கு இந்தோனேஷியா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி இருந்தாங்க. இப்படி தான் எல்லாருடைய பேட்டர்ன்ஸும் அப்படியே ஃபாலோ ஆகிறத பார்க்க முடியுது. அப்போ அமெரிக்கா செலுத்தக்கூடிய இந்த டாமினேஷன் அப்படின்றதுனால இந்த நாடுகள் எல்லாம் அவங்களுடைய சொந்த விதிகள்லையே காம்ப்ரமைஸ் செஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு உறுதியானது அப்படின்னு கேட்டால் அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இந்த நாடுகளுடைய இந்த ஒப்பந்தங்கள் இது எல்லாமே ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான். இது எதுவுமே எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திடப்படலை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்படின்னா ட்ரம்ப் எப்போ வேணால் யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை பற்றி உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு குறிப்பிடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களில் இருந்து அவர் பின்வாங்கி இருக்காரு. முக்கியமாக அதுக்கு நம்ம அணு ஆயுத ஒப்பந்தம், ஈரானுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கினதே அவர் தான் இதற்கு முந்தைய ஆட்சியில் அப்படின்றதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கு. அப்போ இந்த நிலைமை நாளைக்கு சூழல் மாறுறதை பொறுத்து, ட்ரம்ப் நினைக்கிறத பொறுத்து எப்படி வேணால் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொள்கைகள் எல்லாமே ஒரே ஒருத்தருக்கு சேவை புரியக்கூடிய வகையில தான் இருக்கு. அது யாருன்னா அது அதிபர் ட்ரம்ப்புக்கு தான். சரி, இதுல இந்தியா என்ன பாடம் கத்துக்கணும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை, இந்த வரி விலகல் பேச்சுவார்த்தை, இதை ரொம்ப 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 எச்சரிக்கையோட கையாளணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜனே தெரிவிச்சிருந்தார். இப்போ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நிலைத்தன்மையாக 6-7% அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதில் ரொம்ப கம்மியாக தான் குளோபல் ஃபேக்டர்ஸ்னால அது அஃபெக்ட் ஆகும். ஆனால் இந்த ட்ரேட் டீலில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரகுராம் ராஜன் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா அமெரிக்காவோட இந்த வரிகள் தொடர்பாக 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அடுத்ததா ஆகஸ்ட் மாதம் பாதியில தான், ஆகஸ்ட் 15க்கு பிறகுதான் அடுத்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டு இருக்கிறதா தெரிகிறது. அப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி அமெரிக்கா விடுத்த மிரட்டலின்படி அதிக வரி விதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்கனவே நம்ம தலைமையில நிற்குது. அப்போ இப்படி இருக்கும் சூழல்ல இன்னமும் ஒரு இன்டரம் அக்ரிமெண்ட், அதாவது இடைக்கால ஒரு ஒப்பந்தம் கூட போடப்படலை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருது, அது வரைக்கும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கூட போடப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் இந்தியாவிலையும் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும் அமெரிக்காவுக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷன் அமெரிக்கா தரப்புல இருந்து இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தா அது இந்தியாவுக்கு மிக மிக சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க விவசாயத்தை நம்பி, அவங்களுடைய வாழ்வாதாரமா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் என்பவங்க
பல லட்சக்கணக்கில் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் நாம் விவசாய பொருட்களை வெளியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டா அவங்க நிலை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. விவசாய பொருட்கள் அப்படின்றதுல இன்னும் ஒரு முக்கியமான துறை அப்படின்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். இதையுமே இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. நாம ஏன் அமெரிக்கா கிட்ட இருந்து பால் பொருட்களையும் பால் சார்ந்த பொருட்களையும் இறக்குமதி பண்ணணும்? நாமளே இங்கே அதிக அளவில் அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்பி நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி நாம அமெரிக்காவுக்கு சலுகை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இந்தியா மேற்கொண்டால் அது இந்திய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தும். அப்ப இப்படி ஒரு சிக்கலான சூழல்ல தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் என்பது ஏற்படாமலேயே இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் சூழல் வரணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு சலுகையை காம்ப்ரமைஸை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு அட்வைஸும் கொடுக்குறாங்க. முக்கியமாக இப்போ ஆட்டோமொபைல் துறையில் கூட நாம் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய கார்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட இருந்து வரது பெரிய அளவில் போட்டிகளை ஏற்படுத்தாது. நாம் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதில் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷனையும் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த தராசை எப்படி வந்து இந்தியா சரி செய்ய போகுது? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அவங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கோ, அதாவது எங்கெல்லாம் அவங்க குறைவாக ஏற்றுமதி பண்ணிட்டு அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்களோ அந்த நாடுகளை எல்லாம் டார்கெட் பண்ணி இந்த ஒரு வேலையை செய்கிறாங்க. இதை சரிப்படுத்துறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை சரிப்படுத்துகிற ப்ராசஸில் ரொம்ப ஒருதலைபட்சமாக அமெரிக்காவுக்கு லாபமாக இருக்கக்கூடிய, அதாவது ட்ரம்ப்ன்ற ஒரு தனி மனிதருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இதில் வெளிப்படுறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ இந்தியா எப்படி வந்து நாம் இதை கையாள போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இன்னும் இதில் பல முடிவுகள் எடுக்கப்படாமல் இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு இவங்க வராங்கன்னு.